السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ஈமான் சீராக வேண்டும் என்றால் 3 விடயங்கள் அதில் அமைந்திருக்க வேண்டும். முதலாவது, வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய நன்மைகள், மனதுக்கு பிடித்த விடயங்கள் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, உலகத்தில் என்ன ஏற்பட்டாலும் அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் நடக்க மாட்டாது என்ற அல்லாஹுடைய கதாவை பொருந்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள் மீது பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் எமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு வாழ்க்கையிலே நோய்கள் வரும் பொழுது மார்க்கம் அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்யுமாறு வழிகாட்டி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, ததாவவ், நீங்கள் உங்களது நோய்களுக்கு மருந்து செய்து கொள்ளுங்கள், ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் அல்லாஹ் எந்த நோயை இறக்கினாலும் அதற்கு அல்லாஹ் மருந்தை வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு நோயை தவிர. சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன நோய் யா ரசூலல்லாஹ்? அதற்கு மருந்தே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயோதிபம் என்று சொல்லி காட்டினார்கள். வயோதிபத்துக்கு மருந்து கிடையாது, வயோதிபம் கட்டாயம் வந்தே தீரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்று உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் மனிதனுக்கு பல ஆபத்துகள் வரக்கூடிய சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதனுக்கு உடலுக்கும் பெரிய ஆபத்துகளும் நோய்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இதே போன்று மனிதனுடைய உள்ளத்துக்கும் பல ஆபத்துகளும் பல நோய்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. இதிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஷரியாத் சொல்லித்தந்த ஒரு முக்கியமான விடயம் தான் ருக்யா என்பது, ஓதி பார்ப்பது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒருவருக்கு தேள் தீண்டி விட்டது. ஒரு மனிதர் எழுந்தார், அந்த சபையிலிருந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இவருக்கு நான் ஓதி பார்க்கவா? அவருக்கு ஒரு தேள் குத்தி விட்டது, தீண்டி விட்டது. ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவருக்கு ஓதி பார்க்கவா என்று கேட்டார்கள். முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒருவருக்கு மற்றவருக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியும் என்றால், பிரயோஜனத்தை கொடுக்க முடியும் என்றால் அதை செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே ஒரு பெண்ணை கண்டார்கள். அவருடைய முகத்திலே மஞ்சள் பொக்குளங்கள், மஞ்சள் நிறத்தினாலான சில அடையாளங்கள் இருந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பார்வை பட்டிருக்கின்றது, இந்த பெண்ணுக்கு ஓதி பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஒரு கோத்திரத்துடைய உடம்பை பார்த்து, இவர்கள் மெலிந்திருக்கின்றார்கள், இவர்களுக்கு பல விடயங்கள் இருக்கின்றன என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களுக்கு கண்ணூர் இருக்கின்றது, இவர்களுக்கு ஓதி பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் ஏதாவது ஆபத்து ஏற்படும் பொழுது, நோய்கள் ஏற்படும் பொழுது ஓதி பார்ப்பது சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், எனது உம்மத்திலே 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் நுழைவார்கள். அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவென்றால், அவர்கள் தனக்கு ஓதி பார்க்குமாறு மற்றவர்களை தேட மாட்டார்கள், மற்றவர்களிடத்தில் சென்று எனக்கு ஓதி பாருங்கள் என்று வேண்ட மாட்டார்கள், அவர்கள் நட்கூறி பார்க்க மாட்டார்கள், இப்படி நடந்தால் இது நலவாக இருக்கும் என்று சில விடயங்களை வைத்து அவர்களுடைய காரியங்களை, பயணங்களை, பிசினஸ்களை முடிவு செய்ய மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய அடையாளம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை வைத்து உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதர் தனக்குத்தானே ஓதி பார்ப்பது சுன்னத்தானது, தனக்குத்தானே ஓதி பார்ப்பது சுன்னத்தானது. இதே போன்று யாருக்கெல்லாம் நோய் ஏற்பட்டிருக்கின்றதோ, அது குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு அவராகவே சென்று ஓதி பார்ப்பது சுன்னத்தானது. ஆனால் எமக்கு ஏற்பட்ட நோய்க்காக வேண்டி இன்னும் ஒருவரிடத்தில் சென்று ஓதி பாருங்கள் என்று வேண்டிக் கொள்வது அவ்வளவு சிறந்தது கிடையாது. அது மக்ரூஹானது என்ற கருத்தையும் கூட உலமாக்கள் எழுதி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எப்படி ஓதி பார்க்க வேண்டும்?
அதில் 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது, அல்லாஹுடைய கலாமை வைத்து ஓதி பார்க்க வேண்டும், அல்லது அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹுடைய சிபாத்துகளை வைத்து ஓதி பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனை ஷிஃபா உடையதாக, மருந்தாக அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருக்கின்றார். அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்கள் ஜாஹிலியத்திலும் ஓதி பார்த்திருக்கின்றோம். சஹாபாக்களிடத்தில் நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், எப்படி அது கூடுமா என்று கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஓதி பார்த்து அந்த துஆக்களை நீங்கள் எடுத்து காட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதிலெல்லாம் ஷிர்க் இல்லையோ அப்படிப்பட்ட விடயத்தை வைத்து ஓதி பார்ப்பதில் குற்றம் கிடையாது, ஓதி பார்க்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தனக்கு ஓதி பார்ப்பார்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். ஏதாவது நபிக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் நபி அவர்கள் தனக்கு குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதை ஓதி ஊதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் கடுமையாகும் பொழுது, நோய் கடுமையாகும் பொழுது, நானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி அவர்களுடைய உடம்பிலே தடவக்கூடியவனாக இருந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்திலே யாருக்காவது நோய் வந்து விட்டால் அவர்களுக்கு முஅவ்விதாத்துகளை கொண்டு, விசேஷமாக குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களும் பலமான 2 சூறாக்கள். அன்புக்குரியவர்களே, வெளி ஆபத்து, மனிதனுக்கு உள்ளால் ஏற்படக்கூடிய ஆபத்து, ரெண்டிலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய 2 பலமான சூறாக்கள் தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அல்லாஹ் மனிதனுக்கு ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கு கற்றுக் கொடுத்த 2 சூறாக்கள், அவ்வளவு பலமான சூறாக்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்தில் யாருக்காவது நோய் ஏற்படும் பொழுது அவர்கள் ஓதி ஊதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி பார்ப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி பார்ப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், பிஸ்மில்லாஹி யுபரீக், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் உங்களை குணமாக்குவான். மின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக், அல்லாஹ் அனைத்து நோயிலிருந்தும் உங்களுக்கு மருந்தை தருவான், பாதுகாப்பை தருவான். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், யார் பொறாமைக்காரனாக இருக்கின்றானோ அவனுடைய பொறாமையிலிருந்து, ஜலசிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். வஷர்ரி குல்லி தி ஐன், கண்ணூரிலிருந்து, கண் திருஷ்டியிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதி பார்ப்பார்கள். கடைசி சந்தர்ப்பத்திலே ஓதி பார்க்க முற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தள்ளிவிட்டு அவர்களிடமிருந்து கையை எடுத்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வஜஅல்னி மஅர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, என்னை உயர்ந்த எனது நண்பனாகிய அல்லாஹுடன் ஆக்கிவிடு என்று அவர்கள் துஆ செய்தார்கள். அத்துடன் நபியுடைய பார்வை மேல் நோக்கி சென்றது, உலகத்தை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து சென்றார்கள். எனவே முதலாவது ஓதி பார்ப்பதற்கு அல்லாஹுடைய கலாம் இருக்கின்றது, சூரா ஃபாத்திஹா இருக்கின்றது, ஆயத்துல் குர்சி இருக்கின்றது, குல் சூறாக்கள் இருக்கின்றன. இதை வைத்து ஓதி பார்க்க வேண்டும். இரண்டாவது கண்ணியமானவர்களின் நிபந்தனை, இரண்டாவது கண்டிஷன், அரபு பாசையிலே அமைந்திருக்க வேண்டும், அல்லது அந்த அரபு பாசையுடைய மீனிங்கிலே அது அமைந்திருக்க வேண்டும். மூன்றாவது ஆக முக்கியமானது, எவ்வளவுதான் ஓதி பார்த்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க மாட்டாது. அல்லாஹ் இதற்கு சக்தியை கொடுத்தால்தான் அதற்கும் அதன் மூலமாக எமது நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்க மாட்டாது என்ற நம்பிக்கை வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளும் உள்ளடக்கப்படும் பொழுது ஓதி பார்ப்பது கூடும், மற்றவர்களுக்கும் நாம் அதை ஓதி ஊத முடியும் என்பதை மார்க்கம் காட்டியிருக்கின்றது. அல்லாஹ் இதை அறிந்து செயற்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.